ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குலதெய்வ வழிபாடு ஆரம்பிக்கிறதுக்கு உகந்த நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை. அது மட்டும் இல்லை, வர்ற வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா தை மாதம் வளர்பிறை வெள்ளிக்கிழமையாக இருக்குது. இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் ஆரம்பித்து ஒரு 11 வாரம் தொடர்ந்து இந்த பூஜையை நீங்கள் குலதெய்வம் கலச வழிபாடு செய்யலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்றதை முதல்ல பார்த்துக்குருவோம். கலச சொம்பு, கலச பொடி, இது நான் வீட்டிலையே ரெடி பண்ணது. அடுத்து வர்ற வீடியோஸில் எப்படி செய்கிறதுன்றதை காமிக்கிறேன். கொஞ்சமாக வெட்டிவேர், ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம், பூஜைக்கு ஏற்ற அளவுக்கு நம்மளுக்கு பூக்கள் வேணும், வெற்றிலை பாக்கு, நெய்வேத்தியத்துக்கு நம்மளோட விருப்பம்தான், கொஞ்சமாக பச்சரிசி, அப்புறம் சுத்தமான நல்ல பன்னீர், அது போக ஒரு 11 ரூபாய் 1 ரூபாய் காயின். இது மட்டும்தான் நம்மளுக்கு பூஜைக்கு தேவை. இப்போது மண் தட்டு அல்லது ஒரு பித்தளை தட்டு, வெண்கலத்தட்டு, எது உங்ககிட்ட இருக்குதோ அதை எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக பச்சரிசி மட்டும் பரப்பிக்கோங்க. இப்போது கலச தண்ணிக்கு சுத்தமான நல்ல தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு சொம்பில். நீங்கள் மண் சொம்பு வச்சாலும் பரவாயில்ல, அல்லது பித்தளை வெண்கலம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறலாம். அதில் ஒரு 3/4 வாசி அளவுக்கு சுத்தமான நல்ல தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே பன்னீர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கும்பப்பொடி, அதாவது கலசப்பொடி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெட்டி வேர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த வெட்டி வேரை என்ன செய்யணும்னா, இந்த வெட்டி வேரை வச்சு தான் இந்த தீர்த்தத்தை ஃபுல்லாக வீடு ஃபுல்லாமே நான் தெளித்து விடுவேன். 11 ரூபாய் 1 ரூபாய் காயின், அதையும் அந்த கலச தண்ணியில் குலதெய்வத்துக்கு சேர வேண்டிய இந்த காணிக்கை அதையும் அந்த சொம்பில் போட்டுக்கோங்க. அப்புறம் கலசத்துக்கு உங்களுக்கு என்னென்ன பூ கிடைக்குதோ அதை வச்சு நல்லா அலங்காரப்படுத்திக்கோங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நான் செய்கிற பூஜைகளை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஒரு லாங் வீடியோவில் உங்களுக்கு பதிவு போடுறேன். ஏன்னா இன்னும் நிறைய செய்வோம். இப்போ நம்ம கலச சொம்பு எப்படி ரெடி பண்ணணும், அதுக்கு என்னென்ன பொருள் வேணுன்றது மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். இப்போ கலசத்துக்கு மேலே ஒரு தட்டு வச்சு மூடிடுங்க. எல்லாமே நான் வெண்கலத்திலேயே தான் எடுத்திருக்கேன். விளக்கு மட்டும் அகல் விளக்கு, நல்ல மண் விளக்கு எடுத்திருக்கேன். விளக்குக்கு சந்தனம் குங்குமத்தில் நல்லா பொட்டு வச்சுக்கோங்க. விளக்குக்கும் கொஞ்சமாக பூ வச்சுக்கோங்க. வெற்றிலை பாக்கு, அப்புறம் நெய்வேத்தியம் ரெடி பண்ணிக்கோங்க. முக்கியமாக நெய்வேத்தியத்துக்கு இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் பழங்கள் தான் வச்சுருக்கேன். நீங்கள் பழங்களும் வைக்கலாம். கூடவே சேர்த்து கண்டிப்பான முறையில் சக்கரை பொங்கல் முதல் வாரமும் கடைசி வாரமும் செஞ்சுக்கோங்க. வெற்றிலை பாக்கு இல்லாத எந்த ஒரு பூஜையும் உங்களுக்கு நிறைவாகவே இருக்காது. கண்டிப்பான முறையில் வெற்றிலை பாக்கு இருந்தால் தான் அந்த குலதெய்வத்தை நம்ம ஆவாகனமே செய்ய முடியும். இப்போது நல்ல பூஜை அறையில் நான் இப்போ எடுத்து வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வெத்தலைப்பாக்கு, நெய்வேத்தியம், பழமாக வச்சு இப்போ இந்த தீபத்தை ஏற்றிட்டு உங்களுடைய குலதெய்வத்தோட பேரை சொல்லி 21 தடவை, 27 தடவை அல்லது 48 தடவை, உங்களால் முடிஞ்சிச்சின்னா 108 தடவை உங்களோட குலதெய்வத்தோட பேரை உச்சரித்து கையில் பூ வச்சு ஆவாகனம் செஞ்சுட்டு லாஸ்ட்டாக அந்த பூவை சாமி, அதாவது அந்த கலசத்தோட பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க. இந்த பூஜைக்கு கூடுதல் பலன் கிடைக்கிறதுக்கு இன்னும் 2 விஷயம் நம்ம செய்யலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 மாவிளக்கு, அது போக வீட்டில் தயார் செஞ்ச பஞ்சாமிர்தம், இந்த 2 நெய்வேத்தியம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த 11 வாரத்துக்குள்ளே நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும். மறுநாள் நீங்கள் கலச தண்ணியை வீடு முழுக்க தொளிச்சு விட்டுறலாம். அந்த 11 ரூபாய் காயின் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுக்கோங்க. வாரம் நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். கோவிலுக்கு போகும்போது நீங்கள் அந்த காசை உண்டியலில் செலுத்திடலாம்.